ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓஹோன்னு இருக்க போறீங்க. ஆனா மெதுவா தாங்க நடக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம். குறிப்பாக இப்போது 1-11 அதிபதிகள் பரிவர்த்தனை, இது 11ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு, 11ஆம் இடத்துல கூட்டாக இருக்கக்கூடிய அந்த சூரியன், சனி, புதன் போன்ற கிரகங்கள்லாம் நல்ல பலனை, பெரும்பாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம் முழுக்க மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து அப்படியே ஏப்ரல் 6ஆம் தேதி வரையிலான இந்த திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வாரத்துல அவரவர் வயதுக்கேற்றாற் போல எதை வெற்றி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப சக்சஸா வருங்க. அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கணவன் மனைவி உறவுகளில் புரிதல்கள் இருக்கும், எதையும் சமாளிக்க முடியும், எதிர்காலம் நன்றாக இருக்க போகிறது என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். இது ஒரு கோச்சார பலன்தான் என்றாலும் கூட கோச்சாரத்தில் பெரும்பாலான கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருந்து ஒரு நிலையில தசாபக்தி அமைப்புகளும் ஒத்துழைக்குமாயின், உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்குன்னா ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால ரிஷபராசிக்காரர்கள் தொட்டது துலங்கக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரத்திலிருந்து அப்படியே ஒரு 2 வருஷ காலகட்டங்கள் பெரும்பாலான வருடாந்திர கிரகங்கள் வலுவாக இருக்கின்றதால் எதையும் செய்ய முடியக்கூடிய அமைப்பு. எதை ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். இதை படிக்கணும், இந்த வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு போகணும், இவரை காதலிக்கணும், இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரியான வயதிற்கு ஏற்றாற் போல அனைத்து அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். பெரியவர்களுக்கு இளைஞர்களால் சந்தோஷம், வீட்டில் மங்களகாரியம் நிகழக்கூடிய அமைப்புகள் என தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அருமையான வாரமாக இந்த மார்ச் 31ஆம் இடத்துல இருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரையிலான இந்த திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான நல்ல வாரங்க இந்த வாரம்.